கைஸ் அப்படியே இப்போ நம்ம வந்து ரூமில் வந்து அப்படியே கிளம்பி நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு இருந்தால் போகிற இடம் போகிற அடுத்த அப்டேட்டில் இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரூமில் வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு காலையிலே. இப்போ நானும் ரெடி ஆகிட்டேன். பைக்கில் போகும்போது லாக் எடுத்து போட்டேன் கைஸ். கைஸ் இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்படி கிளம்பி சுற்றி பார்க்குறேன். இவங்கெல்லாம் முதல் போய் காலையில் சாப்பாடு டிஃபன் முடிக்கணும். முடிச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்கேயா போனால் போக போகிறோம். கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடம்னு பார்த்தீங்கன்னா லேக்கு தான். கைஸ் இப்போ வந்து ஹோட்டலுக்கு நம்ம எப்போ சாப்பிட வந்தாச்சு. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடும்போது ஒரு நாள் போய்ட்டு அலப்பறை தான் போடுவோம் பாருங்கள். சூப்பரா இருக்கா? இப்போ கடைக்கு ஆடு கொடுத்துடலாங்கிறியோ? சொல்ல கம்மி அது. நாங்கள் வந்து என்னன்னா சின்ன கடையில் இட்லி வந்தோம். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பருப்பு உளுந்து வரை பாருங்க. ஒரு வாட்டர் எடுக்கலாம். டீசென்ட் வந்து அவர் தான் எங்கள் ராஜாமாமன் அடி. எங்கள் ராஜாமாமன் சார் ஒரு டீசென்ட் ஃபேமிலி. அதான் கொடைக்கானல் சட்னி இதுல வராதோ, இதுல எடுத்து வைக்க முடியாதோ? இப்படி திங்கிறிய லைட்டா இங்க பாஸ் பண்ணு, அங்கேயே தராங்க. தட்டை தான் கொடு. இப்படியே தின்னுட்டு இருந்தானுங்களா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால கொஞ்ச நேரம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெண்டாவது வீடியோ போடுறேன். பாத்தீங்களா, ஒரு தோசை வைக்கவே காணாம போயிருது. இப்போ என்னன்னா ஃபைனல் அவுட் புட் போயிட்டு இருக்கு. ஆம்லேட் எங்க கூட ஆம்லேட் வச்சுருக்கேன். உனக்குள்ளது இந்த கை போட்டா இப்ப நம்ம தலவும் போகுது. நம்ம பொசுராஜா முதல்ல ஒரு தோசை வச்ச பாதிங்க மூஞ்சி பாரு. இங்க போக்கஸ் காட்டிடுறேன். கூட பேச மாட்டான். கால் டிஃபன் சாப்பிட வந்திருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. அவங்கள்ட்ட சொல்லுவோம் என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். அவங்ககிட்ட நாங்கள் நம்ம வந்து ஆம்பூர் பிரியாணின்னு ஒரு போர்டு வச்சுருக்கோம். அந்த கடைக்கு தான் வந்தோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி கொடைக்கானல் யாராவது வந்தீங்கன்னா இங்கே ஆம்பூர் பிரியாணி அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். லேக்கு ஆப்போசிட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் சாப்பாடுலாம் வந்து நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நைஸ். சாப்பாடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தம்பி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு இருந்து சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பிளான் எங்கே வாங்கி பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ வந்திருக்கோம். நான் பில்லர் லாக் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பில்லர் லாக் யாரும் வாய்க்கே பண்ண மாட்டாங்க. சரி போட்டாடு கடை இப்போ நம்ம வந்து குணாகுகா பக்கத்தில் வந்தாலே மங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குணாகேவுக்கு வந்துருக்கோம். குழந்தை கூட சுபாஷை கண்டுபிடிக்கும். சுபாஷே இருக்காங்க தான் பார்க்கணும்.
நாங்க இன்னைக்கு இந்த குகைக்கு உள்ள இறங்கி நாங்க அவனை தேடி பார்க்க போறோம். இருக்கானா எப்படின்னு நாங்க தேடி பார்க்க போறோம். வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ் இப்போ என்னன்னா நம்ம குணா கேவுக்குள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்துட்டு மேலே போய் பார்ப்போம். நம்ம வந்து இப்ப குணா வகையில உள்ள பார்த்துட்டு இப்ப வெளியே வந்தாச்சு. வெளியே போயிட்டு நம்ம பசங்க வந்து இல்ல ரெண்டே ஒரே சேமி வைக்கல. ஒண்ணு இங்கே தாண்டி கீழே மேல எலும்பி இருக்கு. பாதி எலும்பி இல்ல இந்த சைடு கீழே தாக்கு பின்னாடி பின்னாடி பிள்ளைங்க பிடிக்க சும்மா வச்சுட்டு மோயரா சரி ஏதோ ஒரு மோயர் பாயிண்ட் வந்திருக்குமா. இங்க வந்து நாங்க முன்னாடி வரும்போது பிளேஸ் எல்லாம் அழகா தெரிஞ்சு இப்போ வந்து பனிமூட்டை கொஞ்சம் ஏறிட்டு அதனால எங்களுக்கு வியூஸை ரொம்ப பார்க்க முடியல. அந்த பையன் அப்படிதாங்க அவர் கொஞ்சம் டிசிப்ளின். நாங்க இப்போ வந்த இடம் மோயர் பாயிண்ட். இதை எதுக்கு மோயர் பாயிண்ட் பேர் வச்சாங்கன்னா இதெல்லாம் பனிமூட்டம் மாதிரி நீங்களே பாருங்க. மாய்ச்சர் ஃபுல்லா மாய்ச்சர் கண்டிஷனா யாரும் இருக்கு கிடைக்குது. எனக்கு பேசும்போது உங்களுக்கு தெரியுதா? மூக்கு அடைச்சி வாய் தொண்டலாம் தெரியுது பாருங்க. ரொம்ப பனி மூட்டமா இருக்கு. மேகம் பண்ணி வச்சுமா குரூப்பா சேர்ந்து இந்த நலி போடுறது இந்த மாதிரிலாம் எலும்புல மாட தண்ணிக்கானு போட வந்தேன். ஆமா தண்ணிக்கானு போட வந்தவங்க கிளம்பியாச்சு. புகை மூட்டத்தை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. மஞ்சள் அவ்வளோத்துக்கு இறங்கி இருக்கு. இப்போ நம்ம பைக்ல அப்படியே நம்ம கிளம்ப போறோம். இங்க இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் எந்த இடம் தெரியல. நெக்ஸ்ட் அந்த இடத்துல போய் பார்ப்போம். உங்க பாருங்க பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஜம்பு இருக்கு. மஞ்சள் வந்து அவ்வளோத்துக்கு கீழே இறங்கி இருக்கு. பயங்கரமா இருக்கு பாருங்க கைஸ். இந்த இடம்லாம் ஜம்பு இருக்கா கைஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்ல பசங்க வைப் பண்ண போறாங்களா. அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 கையாலே உன்னோட போறதுக்கு உப்பு மூட்டை எடுக்கிற உன்னோட கண்ண புதி கண்ணா மூச்சியாட வர இந்த நட போதுமா என்ன கொஞ்சம் வேணும். கைஸ் இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு பனிமூட்டம் பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்படி வண்டி போறதே பக்கத்துல உள்ள வண்டி எல்லாம் வந்து தெரியல லாங்ல ஜம்முன்னு இருக்குல்ல தமிழ்ச்சி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பூம்பாறை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். யாராவது வந்தீங்கன்னா பூம்பாறை கோயிலும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா பூம்பாறை கோயிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எங்க போனு கேளு. யாரு நானா என்ன பண்ணாலே என்ன பண்ணலாம் யார் அவனா உள்ள தண்ணி இருந்துச்சு. மணிலே என்ன பார்த்தா பிள்ளையா இருக்க முடியல. என்ன இருக்காரு அடுத்த வருஷம் போய் ஜோடியா வரணும் தானே தமிழ்ச்சி.
அது கும்பிடுறது தப்பு கிடையாது, முருகன் மன்னிச்சிருக்காரு. சரி அவர் ஒரு செருப்பா பறவை போடுங்க. கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூம்பாறையில இருந்து கிளம்பிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் தான் இருக்கும் மேக்ஸிமம் பூம்பாறை நினைச்சு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல பேசி நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவு உங்க சப்போர்ட் கொடுங்க கைஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. ஒருத்து ஆம்பூர் பிரியாணிக்கு கத்திரிக்காய் குழம்பு கூட்டு, வேற பிரெட் அல்வா, புள்ளி கூட்டு, முட்டை. நல்லா இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல்ல இருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து மூணாருக்கு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புற வீடியோங்களை பார்த்துட்டீங்க. நம்ம பைக்குக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லூப்பெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். பாருங்க ரொம்ப காலையில வந்து தீயா அடிக்காங்க, ஏன்னா குளிர ஒரு பைக்கை தூக்க கழியல. பின்னாடி 100 கிலோ வச்சா எங்க தூக்குவோம்? சித்த பண்ணி போட்டிருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்னுட்டு அது வேற இது வேற. அவன் போட்டிருந்தாம்ல ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம போடிய பாதையில பார்க்கலாம்.